வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா கேகே நகரில் இருக்கேன். நம்ம இன்றைக்கி மாதவரம் கிட்டே போகிறேன். கேகே நகரில் நம்ம ராஜ் சூர்யா இருக்கார். ராஜ் சூர்யா யாருன்னா யூடியூபரு அண்டு விஜய், அஜித், கமல் கெட்டப்பெல்லாம் போகிறவர், வேறு லெவலில் பண்ணுவார். அவர் வீட்டு தான் வந்துட்டுருக்கார் அவர். அந்த இவரை பிக்கப் பண்ணின்னு இன்றைக்கி வடிவேல் சேகர் அவங்க ஒரு கிராம தேவதை செல்லியம்மன் சொல்லிட்டு ஒரு அம்மன் இருக்காங்க. அங்கே ஒரு சின்ன பூஜை பண்ணுறாங்க. என்னென்னா அவர் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு 2 வருஷம் படுக்கையாக இருந்தார். அப்போது வேண்டி இருந்தார் இந்த கோயிலுக்கு ஒரு பொங்கல் வச்சு கும்பிட்றன்ட்டு. அதுக்கு நம்மளையும் கூப்பிட்ருக்காரு. மாதவரம் கிட்ட, அது நம்ம இடம் தெரியாது, ராஜிக்கு தெரியும். ஸோ அங்கே போயின்ட்டுருக்கோம். வாங்க நாமளும் போகலாம். அது கிராமத்தில் ஒரு கோயில் மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. நான் பார்த்ததில்லை, நேரில் போய் பார்த்தா தெரியும். செல்லியம்மன் கோயில் நினைக்கிறேன். சரி போகலாம் வாங்க. ராஜி வந்துட்டுருக்கா போல. ராஜி இந்த தெருவில் தான் இருக்கான். இதுதான் அவங்க வீடு. பைக் கூட வெளியே நிற்குது பாருங்கள். ராயல் என்ஃபீல்டு ராஜியோட பைக். இதுதான் வீடு. வரணும் வரல. இவர் பயங்கரமான முருக பக்தர். முருகர்னால் இவர் ரொம்ப பிடிக்கும் இவருக்கு. அதான் வண்டியிலே வேலாம் போட்டிருக்காரு பாருங்கள். வணக்கம் ராஜி, நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? போகலாமா? வா. லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஆனால் லொக்கேஷன் வேறு காமிச்சிது, கோயில் வேறு இடத்துல இருக்குது. என்ன ராஜி? ஆமாம் சார். லொக்கேஷன் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி காட்டுச்சு. அங்கேருந்து உள்ளே இது ஒரு வில்லேஜ் உள்ள இருக்கிற மாதிரி அமைதியாக இருக்குது. இதுதான் கோயில். உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. சென்னையில் இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் இருக்கிற மாதிரி அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கு கோயில். ரொம்ப அமைதியாக இருக்குது. ஓகே, உள்ளே போகலாம். இதுதான் கோயில். நல்லா இருக்காங்க கோயிலில். இந்த பிடாரி செல்லியம்மன் கோயில் இங்கே தான் பொங்கல் வச்சு பூஜை பண்ணுறாங்க. இந்த கோயில் கிராமத்தில் இருக்க மாதிரி இருக்கு பாருங்கள், அமைதியாக. ஹாய் சார், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்காங்க. ரைட், ஓகே. வணக்கம் பாப்பா. நல்லா இருக்கேம்மா. வா, எல்லாரையும் பார்த்து சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். பூஜை முடிஞ்சிச்சா? பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே. கோயிலுக்கு வந்தாச்சு, பூஜை முடிஞ்சிச்சு. வா, வணக்கம் சேகரே. வணக்கம். கோயில் அழகாக சூப்பராக அமைதியாக இருக்கேன். அமைதியான கோயில் தான், சூப்பராக. கிராமம் 7 ஊர் எல்லையை காக்கிறவங்க எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து என்ன காப்பாற்றினாங்க அம்மா. அதனால 2 வருஷம் படுக்கையாக இருந்தார் இவர். அம்மாவும் காப்பாற்றினாங்க. செல்வி இங்கே அம்மா. இந்த அம்மா காப்பாற்ற உண்மைதான். இந்த அம்மா தான் கூட இருந்து ஃபுல்லாக பார்த்துக்கினாங்க. இந்த அம்மா இல்லை, இவர் 2 வருஷம் ரொம்ப கஷ்டங்க. படுக்கையாக இருந்தாங்க. 2 வருஷம் ஆக்சிடென்ட் ஆகிட்டு ரொம்ப கஷ்டம். இவங்களோட ஒய்ஃபு அதான். இவங்க இல்லைன்னா இவர் இல்லை. கண்டிப்பாக குடும்பத்தை தலைவர் கிடையாது, தலைவி தான். நம்மளுக்கு புரட்சி தலைவி கூடிய இந்த குடும்ப தலைவி இவங்க தான். அப்புறம் சேகருடைய பெரிய பொண்ணு பார்க்குறீங்களா? பெரிய பொண்ணு சேகருடைய பெரிய பொண்ணு. நல்லா இருக்கியாம்மா? வா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க வந்தோன்னே தம்பியை கேட்டாங்க. வீட்டுக்கு கண்டிப்பாக வாமா. அவங்களுடைய கணவர். சார் நல்லா இருக்கீங்களா? வீட்டுக்கு கண்டிப்பாக வாங்க. தம்பியெல்லாம் பார்த்துருக்கீங்களா யூடியூப்பில்? கண்டிப்பாக வாங்க. அடுத்து சின்ன பொண்ணு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நல்லா பரதநாட்டியெல்லாம் நம்ம ப்ரோக்ராம்ல பண்ணா போல. சந்தியா வாமா. நிறைய பேர் இன்னும் பாராட்டி இருக்காங்க, பரதநாட்டியம் நல்லா இருக்க சொல்லிட்டு. சின்ன பொண்ணு செம்ம டேலண்ட்டு. இப்போ தான் டான்ஸ் எல்லாம் கற்றுன்னு இருக்காங்க. நம்ம எங்கே ப்ரோக்ராம் போனாலும் கூட்டின்னு போயிடுது. ஒரு வெல்கம் டான்ஸ் அழகாக ஒரு பரதநாட்டியம் பண்ணிடுறாங்க. ஓகே, அப்போ நம்ம உள்ள நன்றி. உங்கெல்லாம் காமி தான் வந்தேன் நான் நீங்கள் யூடியூப்பில். நண்பர்கள், பெரியவர்கள் அனைவருக்கும் நன்றி. இதுவரை ஆதரித்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் ப்ரோக்ராம் தராங்க சொல்லியிருக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. நம்ம நம்பர் நோட் பண்ணிட்டு எல்லாம் பேசுகிறாங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. இப்போ எங்கள் ஃபேமிலி அழகாக பார்த்தோம். எங்கள் அம்மாவை பார்க்கலாமா? சேகருடைய அம்மாவை. எங்கே சேகர் உட்காந்துருக்காங்களா? அதை உட்காந்துருக்காங்க. அம்மா வணக்கம்மா. என் பேர் TR சுரேஷ். பார்த்துருங்களா? வடிவேல் சேகருடைய நண்பர். பார்த்தீங்களா? ரைட், ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டீங்களா? டிஃபன் சாப்பிட்டீங்களா காலையில்? ஓ சரி ஓகேம்மா. சாமி கும்பிட்டா அப்புறம் தான். ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம். இல்லை குட்டி போனா தாத்தா. ஓ ஓய், உன் பேர் என்ன? பேர் என்ன?
உன் பேர் என்ன? பேர் என்ன சொல்லு. சொல்லு. ஆ? வெக்கம் வந்துச்சு. வெக்க வந்துச்சு. உன் பேர் என்னம்மா? ஆ என்ன படிக்கிற? எந்த ஸ்கூலு? நல்லா படி என்ன? ரைட், ஓகே ஓகே ஓகே. எல்லாம் பார்த்துறீங்களா? தெரியும்ல, அப்போனா எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் வேன் வச்சுன்னு வீட்டுக்கு வரலாம்ல நீங்கள்லாம். சந்தோஷப்படும், அதுதான். அதான் மாதாவரத்தில் இந்த மாதிரி ஒரு அமைதியாக இருக்கிற கோயில் சூப்பராக இருக்குது. இது எங்கே இருக்குன்னா, மாதாவரத்துலேருந்து இந்த ஒரு உள்ள பஸ் ஸ்டாண்டு பேக் சைடில் ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் செல்லியம்மன் கோயில் இருக்குது. ரொம்ப அமைதியாக ஒரு கிராமத்தில் அமைஞ்ச மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது கோயில். இன்றைக்கி இந்த கோயில் நான் வரணுன்ட்டு இருக்கு. ஆல்ரெடி அதான் சொல்லியிருக்கேன்ல, மேலே ஸ்கிரிப்ட் பண்ணிட்டுப்பார், நீ இங்கே இந்த இடத்துல இருக்கணும், உனக்கு இது கிடைக்கணும், இது கிடைக்காது சொல்லிட்டு கடவுள் எழுதி வச்சுட்டுப்பார். ஸோ இந்த கோயில் இன்றைக்கி வரணுன்ட்டு இருக்கு. இப்போது அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ராஜி சேகர்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி அப்படியே கோயில் சுற்றி பார்க்கலாம் வந்தேன். நல்லா இருக்குது கோயில். இது ஒரு கிணறு உள்ளே பாருங்கள், செடி வளர்ந்துருக்கு. ஓகே, இப்போ அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான். சேகர் வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி அவங்க சிம்பிளாக வீட்லேயும் மறுபடியும் சாமி கும்பிட்டுட்டு ஒரு சாப்பாடு மாதிரி போடுவாங்க, அதை சாப்பிட்டு போகலான்ட்டு. சரி 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50. இன்னும் 10 செகண்டாக இருக்குது. 52, 53, 54, 55, 56. 500 போச்சா? 57, 58. அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, இந்த ஆணி வந்து எடுத்து போட்டால் 500 rupees தரேன்னாங்க. சிஸ்டர் ஆர்வமாக ட்ரை பண்ணாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து நீ தங்கச்சி நீ பண்ணுமா? நான் எடுத்து போட்டேன் பார்த்தீங்க இல்லையா? யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். 1 2 3 4 5 6 90, 20, 22, 23, 24, 29. Good. எவ்வளோ நேரம் எடுக்கிறாங்க பாருங்க. 50 எடுத்தா 500 ரூபா. யுவர் டைம் இஸ் ஃபினிஷ்டு. என்கிட்ட கொடுங்க, நான் உடனே எடுத்து காமிக்கிறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், இன்னொடி பண்ணுறேன். நல்லா ஆணி அவங்களும் காமிக்கிறேன், உங்களும் காமிக்கிறேன். இது இருக்கு இல்லையா? நான் ரெடி. 1 2 3. அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. மறுபடியும் போகிறது மட்டும் பாருங்கள். ரெடி 1 2 3 போட்டேன். யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். 1 2 3 4 5 6 7 12 21 22 23 24 25. காலை டிஃபன் சாப்பிட்டீங்களா? 9 30 31 32 33 34 35 36. எங்கே லாக் ஆயிரு பாருங்க ஃபஸ்ட்டு. எங்கே லாக்? அவ்வளோதான். 40 41 42 43 44 45 46 47 48 49. 50 51 52 53 54 55 56 57 58. யுவர் டைம் இஸ் ஃபினிஷ்டு. 500 ரூபா போச்சா? வடிவல் சேவோட பெரிய பொண்ணு கொடுங்க. நான் உங்கள்கிட்ட கிளே எடுத்து காமிக்கிறேன். 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 90 20 21 22 எடுத்துருவாங்க போல இருக்கா? 25 26 27 28 29 30 31 32. வளைக்க அழகாக வந்துடும்.
நம்ம லைஃப்பில் ஒரு சின்ன பிரச்சனை நம்மளால் தீர்க்க முடியாது, அதை கரெக்டாக பண்ணால் தீர்த்தலாம். அதுக்கு இந்த ஆணி தான் ஒரு உதாரணம். சிம்பிள் தான் பிரச்சனை எடுக்கலாம், ஆனால் அது நிறைய பேர் மிஸ்ட்டு அது பெரிய பிரச்சனை ஆக்கிடுறாங்க. 40, 41, 42, 49, 50, 51, 52, 53, 55, 56, 57, 58, 59. வளைங்க உடைங்க. யுவர் டைம் ஃபினிஷ்ட். அதாவது ஆனால் நான் வந்து கண்டிப்பாக 500 ருபீஸ் தந்துட்டு பண்ணேன், கண்டிப்பாக தந்துடுவேன் நாங்கள். அங்கே அந்த அம்மா வேறு ஷேர் பண்ணிக்கலாம் வேறு சொல்கிறாங்க. கவுண்டிங் தான், சும்மா ட்ரை பண்ணி பார்த்தா ஃப்ளூக்கில் வந்துடும். கவுண்டிங் தான், கவுண்டிங் பண்ணால் தான். சில பேர் வந்து ஒரு 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 இதில் ஒரு ஆசையில் வந்து வளைச்சிடுவாங்க, வளைச்சி அலைன்மெண்ட் போயிடும். இதோட விலையும் ஜாஸ்தி. ஓகேவா? ரைட், உங்ககிட்ட தரேன். ஒன்றும் இல்லை சரி, இன்னும் நான் தரேன். இந்த லாக் ஆகிடுது, தமிழ் போகிற மாதிரி தான். ரெடி 1 2 3. ஓகே, எங்கே லாக் ஆகி மட்டும் பார்க்கணும். வாழ்க்கையில் சின்ன பிரச்சனைனா சின்ன பிரச்சனை மாதிரி தான். ஒன்று எடுத்துட்டேன்னா படி போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 ரிலாக்ஸ் பண்ணுங்க. 30 31 31 32 33 34 35 36 37 38 39 41 42 43 44 45 46 எடுத்தா 250 ரூபா, எடுத்து போட்டால் 500 ரூபா. 50 50 51 52 53 54 55 56 57 58 59. யுவர் டைம் இஸ் ஃபினிஷ்ட். செல்லி மிஸ் பண்ணிட்டாங்க. நான் எடுத்து காமிச்சேன் ஈஸியாக இல்லையா? ரெடி? நான் ஒரு கையில் கூட எடுக்க முடியும், ஒரே விரலில் கூட என்னால் எடுக்க முடியும். இருந்தாலும் யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நல்லா பாராஜி, பாதி எடுத்துட்டேன். 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59. யுவர் டைம் இஸ் ஃபினிஷ்ட். 60 500 காலி. அவங்க நான் பிரித்து கொடுத்தா போடுறேன் நான் போட கூட முடியலன்றான். நீ பண்ணியா? நீ பிரித்து பார்த்தியா? நீ ட்ரை பண்ணு, போ நீ ட்ரை பண்ணு. இது என்ன தெரியுங்களா, நார்மலாக கொடுத்தா ஈஸியாக நான் எடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து 500 ருபீஸ் தரப்போகிறேன், ஒரு 60 செகண்ட் எடுத்தால் டென்ஷன் ஆகிடும் உங்களுக்கு. அவசரமாக திரும்ப எடுக்க முடியாது. அதுதான் உண்மை. நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தா எடுத்துகிட்டு இருப்பீங்க. நான் டைம் சொல்ல உங்கள் டென்ஷனே எடுக்க முடியாது. அதுதான் மேட்ரு. லைட்டாக போட்டு விடு. இவனை எப்படி போடுறான் அந்த மாதிரி அமுக்காத வளைக்காத, போட்டு விட்டால் போதும். அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. சேக தான் ட்ரை பண்ணல.